பாட்டு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. அடிவெளி நான் தீண்ட மாட்டேன். என்னடி சமையல் பயங்கரமா இருக்கு, மங்களகரமா வெளிக்கிட்டு வர நிற்கிற. இந்த ஓஜியை வச்சுக்கொண்டு ஒரு ஹெல்ப் இல்லை வீட்டில். நான் தான் போக முதல் எல்லாம் செய்து வச்சுட்டு போவோம். மறந்து போகணும், வலிக்கிட்டு நின்று சமைக்க வேண்டியதா இருக்கு. சரி 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 சரி. இந்த கெட்டில் ஓன் பண்ணி விடுலையே, நான் இருக்கா கோப்பி குடிக்கும். இதுக்கு இது மாட்டேன். அனன்யா இல்லை அங்க டிவி பார்த்துட்டு இருக்கா. காணலையா அவளை? அனன்யா என்ன சரிங்க? டிவி பார்க்குறீங்க, இந்த ஹோம் மேக்கெல்லாம் செஞ்சீங்க. டிவி பாருங்க பாருங்க, இப்படி அழுங்கலேருந்து டிவி தான் பார்க்குறீங்க. அனன்யா தம ஸ்கூல் போகணும், எல்லாம் வலிக்கிடுங்க. அம்மா வீட்டுக்கு போ. அப்போ இந்த நான் நேற்று இந்த கார்டனுக்கு புல்லு பறிச்சானல, புது புல்லு, அது ஒருக்கா பார்த்துட்டு வரேன். இந்த தண்ணி ஒதுக்க மாட்டேன். இதுக்கு மட்டும் இந்த கார்டன்ல நடக்கிறது எல்லாம் தெரியுமே உங்களுக்கு. அது உண்ட வேலை, அதுக்கே அதுகளை பார்த்துறாங்க. பூ பூத்தா மட்டும் வந்து பூவை தடவி கொண்டே, பூவை தடவி நான் போய் பார்த்துட்டு வரேன். விடிய காலத்தால பார்த்தா தான் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கு. அதுல பாருங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறை. நான் பார்த்துட்டு வா, நல்லா தான் இருக்குது, பச்சை பசையிலிருந்து இருக்குது. இந்த நாய்க்குட்டி நாய்க்குட்டிய இதுல வந்துருக்கு. அனன்யா, இந்த பிரவுன் அண்ட் ஒயிட் நாய்க்குட்டியின் பேர் என்னது? மைலோ நெஸ்டமோல் பொருளிச்சு எல்லாம் இந்த மாணிக்கா வந்து பக்கத்து வீட்டாக்கள் எழுப்ப போகுது. காப்பாட்டி பிரிச்சு போட்டு எந்த புல்லு போனது அங்க வேற பீச்சு வச்சிருக்கு. நான் இனி இந்த புல்லுக்கு சம்பவம் ஓட்டுதான் நீரோஷ் ஊருக்கு வாங்க. மழையிலே அதெல்லாம் கழுவி போவோம். அவளை தமிழ் ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போவோம். தமிழ் ஸ்கூலுக்கு நீ கூட்டிட்டு போறீங்க? நான் முதலே சொன்னேன் எனக்கு ஓஜியே இருக்குதுன்னு. புல்லுக்கு ஷாம்பு போட்டு கழுவணும். நேற்று இரவு நாளை காணையில 12 மணி வரைக்கும். நேற்று நான் இந்த தர்ஷன் வீட்டை போயிட்டு பார்த்து பிரதீஷ் வீட்டை போயிட்டு நான் 2 மணிக்கா வந்துட்டேன். இப்பவும் பேச்சுலர்ஸ் நினைப்பு. அனன்யா வலிக்கணுமா? அனன்யா தமிழ் 5 நிமிஷம் தான் வலிக்கும். அம்மா மாதிரி கடைசி நேரம் பார்த்தா டிவிக்குள்ள இதுக்குள்ளேயும் உனக்கு என்ன எழுக்கணும் எல்லாத்துக்கும். எங்க தண்ணி இல்லாம காத்தை ஓடிக்கிறது. அதையாவது ஃபீல் பண்ணி கொடுக்க தெரியாது. என்ன மார்க்கெட்டுக்கு போறதே மறந்து போயாதீங்க. சரி சரி, சும்மா போய் தக்காளியும் உருளைக்கிழங்கையும் உருட்டி கொண்டு வராம மீனையும் பிரச்சனையும் பண்ணிட்டு வாங்க. மறந்து போன அந்த துண்டு ஒரு கத்தாரியா இந்தாங்க, அதுவும் எழுதி கொடுக்கணும் எல்லாம். ஒரு துண்டு இந்த சரி அனன்யா பாய். அப்ப பாப்போம் பின்ன. அப்ப இரவு சந்திப்போமா? இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. அனன்யா வாங்க, அந்த காரை பார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கத்தால வாங்கி வாங்கலாம். அட்டி தள்ளி கொண்டு வராங்க. கார் பார்க்கல 20 40 ஓடுறது. வாங்க இதில் வாங்க எல்லாம் அடுத்துங்களா. இந்த தொப்பி என்ன பின்னிக்கு? சரி கிட்டி வாங்க வாங்க. இங்கே கொண்டா ஃபோனு. சும்மா ஒரே ஃபோன் ஓடி பிரதேஷ் ஸ்கூலுக்கு லேட் ஆகி. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இங்கே இவங்க 2 பேருக்கும் டெய்லி ரீடிங் செஷன் இருக்குது. வெளிக்குள்ள லேட் ஆகி 2 பேரும் ஒன்று போயிட்டு வாங்க. பார்த்து போங்க. ஓகே இட்ஸ் பிரதேஷ் எப்படி சார் இருக்கிற இந்த விடிய காலத்தால டென்ஷன் ஆகி இந்த நாய் வந்து பிடிச்சி இந்த நான் வரைக்கலாம் பார்த்தேன். இந்த காப்பாத்துல 5-6 பேர் குச்சி 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 காய்ச்சி வந்துக்கிறான். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லை தெரியுமில்ல அவங்களுக்கு? பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணலாமല്ലോ. பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றாலே எங்கேயும் வரும். எப்போ பார்த்தாலும் நாங்கள் அதுக்கு 2 மாங்க
பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் இப்படித்தானேப்பா வந்தாலே அப்ப அதுக்குள்ள பேச்சு பண்றது நாங்களாம் அதுக்குள்ள வணக்கம் போய் வணக்கம் தான் சர்வீஸ் இருக்கிறோம் சார் வாய்ஸ் தான் சொல்ல கேட்க ஆசையாக தான் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தா அங்கிலேருந்து நான் சொல்கிறேன் என்ன பண்ணு ஜிம்முக்கு எல்லாம் குழு விளாண்டுருக்கீங்க ஜிம்முக்கு போய் வாய்ஸாக அதான் எவ்வளவு சனம் சரி இந்த கிரிக்கெட் விளையாடலாம் போலதான் பாய்ஸ் வணக்கம் பாய்ஸ் வணக்கம் நல்ல வேலை இன்றைக்கு எப்படியும் கிரிக்கெட் விளையாடலாம் தர்சன் சரிதானே அடே பிள்ளைய கொண்டு தமிழ் ஸ்கூல்ல விட்டுட்டு வா ஓ கிரிக்கெட் விளையாடலாம் அந்த வேலையை பார்த்துக்கலாம் போயிட்டாலும் பார்த்துக்குவா அதுக்கு என்னது சனஜெய்சிரியா எங்க தலையை பார்த்து சொல்லல தானே ஒரு அவனை செக் பண்ணிட்டு வாங்க அடே மகனுடைய என்னடா ஜாலியா கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கானே அவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கட்டுக்க மெட்டும் கவட்டுக்க போடுந்தான் யாரியா அவனோட பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும் அதண்டா உண்மைதான் மயூர் அடிக்கடி பேரும் பிரதேஷ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிளான் என்னடா இந்த வீக் டேஸ்னா மனுஷனுக்கு ஃபுல்லாக வேலையோடய போகுது இந்த சனிக்கிழமை என்ன எவ்வளவு ஒரு பர்த்டே பாட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு பர்த்டே பாட்டு வச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பாரு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து விட்டாச்சு இனி டியூஷன் அப்புறம் மார்க்கெட் சொன்ன போல மறந்த அவள் ஒரு லிஸ்ட் தந்தவரா மார்க்கெட்டுக்கு போகணுங்க அடி விழுந்து திரும்பி போய்க்கிறேன் என்ன செய்யலாம் கொஞ்சம் போடுவோம் பேக் எடுத்து பாருங்க நாங்கள் 2-3 போயிட்டு வருவோம் உண்டா போ சரி சரி அப்புறம் கொஞ்சம் வருவான் ஏன்னா வீட்டை கார்டன் வேலை இருக்குது புள்ள நிறைய வளர்ந்துருக்கு மனுஷு வர கதை புத்த வேலை மண் இருக்கு நாங்கள் கொட்டிட்டு பா மயிரன் தர்ஷன் எனக்கு என்னவோ பிள்ளை இங்கே விட்டுட்டு அடுத்த பிள்ளைக்கு அட்மிஷன் போட போகுது இருக்கிற பிரச்சனை காணாண்டு உசும் புகுக்குறாங்க சரி 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 இந்த பிளான நாங்கள் எடுப்போம் புல்லு வளர்ந்துருக்கு நல்லா போய் படிச்சுட்டு சரி 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 போடு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சரி ஓகே இந்த போடு நான் போய் வரேனா நீ நாங்க மார்க்கெட் போயிட்டு வரலாம் ஓகே நீ வெயிட் பண்ணுறீங்க சரி முதல்ல சும்மா நிக்காம அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் ஹெல்ப் பண்ணு போ சும்மா அதுலயே நிக்கிறோம் அட இன்றைக்கு ஒருத்தரும் சிக்கல கிரிக்கெட் விளையாட ஒருத்தன் புல்லு பிடுங்க போயிட்டான் என்ன செய்யறானோ அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமோ பாப்போம் யார் இதுல நிக்கிறது எங்களை பிரின்சிபலா நிக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல இவ்வளவு வேலை இருக்கு இந்த ஆளை நீங்க சும்மா நிற்குது இந்த ஆளுக்கு 2 கதையை போட்டுட்டு வருவோம் ஹலோ அந்த லிஸ்ட்டை பார்த்தா என்னத்தை வாங்குறோண்டே தெரியாமல் கிடக்குது நினச்சிக்கிறப்பா கோல் பண்ணி தான் கை கொண்டு போல கிடக்கு உங்களை போய் முதல் மீன் எடுத்துட்டு வருவேன் இந்த மீன் எடுத்துட்டு வந்தேன்னா மீன் எடுத்துட்டு 65 சாமான வழியை தந்திருக்கான் அதுக்கு பிறகு ஏதோ விட்டேன் ஏதோ வேண்டான்னு வண்டி என்னத்தை வந்ததுல இருந்து உருளைக்கிழங்கையும் சுக்குனியும் உருட்டி கொண்டு தெரிகிறான் என்னத்தை வேண்டான்னு தெரியும் சரி என்னத்தை வேண்டாம் பூசணிக்கிறாங்க என்ன தர்சன் என்றார் அவன் புல்லு உனக்கு தர்சன் நினைப்பாவே இல்லை அவன் புல்லு விடுக்க போயிட்டான் சரி 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 பிரதீஷ் வேண்டிட்டு என்ன என்ன வேண்டி வச்சுருக்க நான் இப்போ உருளைக்கிழங்கு சுக்குனியும் மட்டும்தான்டா வேணும் என்னடா சுக்குனி வச்சு என்னத்தை வேண்டாம் விலைவாசி என்ன விலைவாசி போட்டு வச்சுருக்காண்டா தக்காளி பழத்துக்கு 9 சொல்றாங்க ஒரு அதான்டா இப்போ இல்லை பின்ன வேணும் அதுக்கப்புறம் நசிக்கிங்க அடே முருங்கங்க வேணா 25 சொல்றாங்க தந்த லிஸ்ட் மனுஷன் தந்த லிஸ்ட்ல எல்லாம் வாங்கிட்டியோ அதை பாருங்க அடி வாங்க நாங்கள் லிஸ்டில் இல்லாத வேண்டி கொண்டு போய் இம்ப்ரெஸ் பண்ணோம் என்ன வாங்க அதுக்கு தான் முருங்கங்க வேண்டாம் அதுக்கு உருளைக்கிழங்கு சுக்குனியும் தாண்டா கிடக்குறான் பொருளா இல்ல இந்த வாங்கி முருங்க வாங்க முருங்கங்க இனித்தான் வேணும் அதுதானே சொன்னதை கேளுடா முருங்கங்க 25 ரூபாய் போடுறான் அவனோட சண்டை பிடிச்சிட்டு வா நாங்கள் கறிக்கு வெட்டி எல்லாம் போடுறோம் வட்டி தான் விலை குறையும் அவன் நீட்டாக வச்சிருக்கான் அடி வாங்காம சொன்னதை மட்டும் வாங்கிட்டு போ அவனை ஏன் வெட்டி கொடுக்குறாங்க வெட்டி வேண்டாம் வெட்டி வேண்டினா நீ வேண்டிட்டு என்ன வேண்டிட்ட நான் மீன் தான் வாங்கினான் அங்கால வாங்கினேன் இப்போ
மரக்கறியும் மீனை ஏன்டா மீனை கூட இந்த கார் மாற போகிறா சுற்றி தந்தவன் இல்லை அதுக்குள்ள நான் மரக்கறியை அப்ளை வாங்கிட்டு நான் போவோம் தமிழ் வேற பேக் சரி நான் சுற்றிட்டு வா நான் நீ கொஞ்சம் போகிறேன் சும்மா அப்படி பாத்தி யார் பார்த்தமா பாத்திடா பாத்தி பார்த்தமா இருக்கணும் பாத்தி அரே மில்டூரா பாத்தி தெரியும் மில்டூரா பாத்தி என்ன மறந்துட்டே மறந்து போச்சு வித்தியாசமா இருக்கு என்ன மில்டூரால இருந்து தனி வந்து வாரியல் மார்க்கெட்டுக்கு அப்படி தெரியல ஐயா இப்ப இங்க வந்துட்டோம் நிரந்தரமா வந்து இப்பதானே ஒரு 3 மாசம் வரைக்கும் வந்து இப்பதான் உங்களை கண்டாலும் ஓமடா அவர் பொடியன்றது வண்டி வச்சிருக்காங்க ஐயோ இவனுக்கு ஒரு அதை பிரச்சனை திரட்டா உண்டு இந்த முருகங்க நீட்டா வண்டி இருக்கு சும்மா இருக்கு அவட ஆள் போவாங்க நீட்டா வண்டி வச்சிருக்காங்க அப்ப நீ தமிழ் ஸ்கூல் அடே இந்த பொடியன் இப்பதான் வந்தெல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிருக்கிற மச்சான் சுற்றும் சூழல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஒரு 3 மாசம் ஆயிட்டுது பொடியனை தமிழ் ஸ்கூல்ல வர சேர்க்கணும் சரி இப்போ உங்கள்கிட்ட இருக்க வந்து சதைக்கலாம் என்னத்தை சொல் முடிய இவட நான் சரி தமிழ் ஸ்கூலுக்கு தான் போறேன் ஓகே வந்து வடிவம் அதை பற்றி காய்ச்சி போட்டு சும்மா எல்லாரும் ஓ நல்ல ஐடியா மச்சான் அப்போ என்ன செய்யறேன்டா நானும் மீன் மரக்கறி வாங்கிக்கிறேன் சரி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வரேன் அந்த ஸ்கூல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க ஓ கொஞ்சம் இன்னும் 500 ஓ அதான் மச்சான் எஸ் சரி இது நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் அட்ரஸ் ஓகே இது முடிய நாங்கள் 2 பேரும் அங்கே தான் போகிறோம் சரி சரி பாப்பா அங்கே சந்திப்போம் சரி அங்கே சந்திப்போம் சரி நீங்கள் மறக்காம முருங்கக்காய் வேண்டிட்டு போங்க நான் வேண்டிட்டு போங்க 40 வயசை கடந்தாலே முருங்கக்காய் முக்கியம் சரி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம் ஓகே போயிட்டு வரோம் சரி கொஞ்சம் பொருள் 2 மரக்கறியும் இதை மட்டும் வாங்கினா நீ இவ்வளவு நேரம் என்ன காய்ச்சி இல்லை வா வேலை நீ முன்னுக்கு போன பாரு வேலைக்கு இதெல்லாம் வேலைக்கு போ துண்டை எவ்வளவு போ அவள் வர டிக் பண்ணுவாளா வாடா வார் ஒரு காஃபி குடிக்க போனா கதனையை தூக்கி வை மேசியை தூக்கி வை ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா ஒரு பேரண்ட்ஸையும் காணல சரி இனித்தான் வருவாங்க போல இந்த மார்க்கெட்டுக்கு போனவங்களை இன்னும் காணலே வர டைம் ஆயிட்டுது கோபி சுட போடுறான் நிரோஸ் வாங்க என்ன ராஜேஷ் நீங்க வரைக்க ஏதோ கேவலமா புக்கு வந்து சத்தம் வந்துச்சு இவன் தான்டா இந்த கையில குடிக்கிற மாதிரி இந்த காப்பி போட்டு உறிஞ்சி கொண்டே வரான்டா அங்கிருந்து நான் அப்ப அங்க இருந்து பாக்குறேன் கோபி பண்ண புருகுடுத்து கொண்டிருக்கிறான் ஒழுங்கா குடிக்கடா நிம்மதியா கோபியை குடிக்க அப்ப என்ன குடிக்க அது கோபி குடிக்கிறது ஒரு கலையடா நுனி நாக்களை வச்சா அடினாத மட்டும் கோபி போகணும் அப்படி குடி சும்மா நுனி நாக்களை குடிக்காது டென்ஷன் ஆக்குறாங்க அது சரி இந்த கேர்ள் நீ அந்த எல்லாம் செய்ய முடிச்சாங்க அது சரி நீ என்ன குங்க மறைஞ்ச நடந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க எல்லாம் ஹெல்ப் எல்லாம் முடிக்குது எல்லாம் ரெடி பேரண்ட்ஸ் தான் காணே அதான் நீங்க வந்துட்டீங்க மற்றவங்க வந்தா தொடங்கிடலாம் வந்துடும் இது புதுசா வேற பார்த்தி எங்க பார்த்தி சரியா பார்த்தி அந்த மாத்தி எங்கட தமிழ் பள்ளிச்ச பிரின்சிபல் பார்த்தியா இல்லையா அந்த ஆள் இல்ல மில்டூரா பார்த்தி அந்த மில்டூரா பார்த்திங்கறா நான் கூலி போட்டுருக்கு 30 நாளா பாக்குறேன் அதுதான் இவரே தானே ஐயா சரி அப்புறம் எங்க இருக்கீங்க பார்த்து சரி அப்புறம் நீங்க உங்களோட பேரை கேட்க மறந்து மயூரன் சரி மயூரன் நான் இப்பதான் ஒரு 3 மாசம் இருக்கு வந்து பெரிக்கிலோட வீட்டை வேண்டி இப்ப செட்டில் ஆகி இருக்கிறேன் பெரிக்கில அந்த புது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது ஐயா அந்த மின்ட்ரா டெவலப்மெண்ட்ஸ் சொல்லி அங்க அப்ப கிளைட் நோட்னு சொல்லுங்க அதே நீங்க கிளைட் நோட்ன்றீங்க பெரிக்க இல்ல பாட்டி இங்க என்ன நடக்குதுண்டா சரி இந்த பெரிக்கும் கிளைட் நோட்னு ஒரு கோட்டை போட்டுட்டு ஓகே இந்த பக்கம் நின்றா
ஓகே. அந்த பக்கம் ஓடினால் சம்மர்ன்றாங்க. ஐயோ, வீடு பண்றவனெல்லாம் குழம்பி போனான். என்ன ஏமாத்தி போட்டாங்கலாம் போலடா. வந்து போனேன். இல்லடா இங்க நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது. சரி. எங்கட புது ஜேபி இருக்காரு. புது ஜேபி. ஓகே. கிரேட் நோட்ல தான் லைட் நோட்டா பெரியங்க. இல்ல கிரேட் நோட்ல தான் பக்கத்துல தான் ஓகே. வீடு கட்டுது. சரி, நான் பெரிக்ல வேண்டணும், லைட் நோட்ல வேண்டணும். அட்லீஸ்ட் ஜேபி வீட்டுக்கு பக்கத்துல வீடு வேண்டி இருக்கேன்னு அந்த மாதத்துக்கு சைன் வேண்டலாம். சரி, இங்க நான் வந்த விஷயத்தை மறந்து போய் இந்த வீட்டை பெட்டி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த படியினை தமிழ் ஸ்கூல்ல சேர்க்கணும். பாதி வெயிட் என்ன டெலிவரி முடியட்டும். என்ன படியினை தமிழ்நாட்டில் சேர்க்கணும். அதுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க. இங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. சரி, நல்லா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. சரி. நீங்கள் அதுல உங்களோட மாணவ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் உங்களோட வீட்டு கிட்ட பார்த்து செய்யலாம் தானே? சரி, ஓகே. பாத்தி நாங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கூடம் அனுப்புறது வெறும் தமிழ் படிக்க இல்ல, ஓகே. அதால நிறைய பசி பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்னய்யா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி பேசிவ் பெனிஃபிட்ஸ். பாதி அது என்னன்னா ஓ, இந்த தமிழ் ஸ்கூல்ன்றது எங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் சைல்ட் கேர் சென்டர் மாதிரி. புரியுங்க. 3 மணிக்கு ஆகும். ஓ, பிள்ளைகள் நீங்க தள்ளி விடுது. சரி. அவன் தண்டு வேலையை பார்க்கறது ஓடி போயிடுவாங்க. புரியுங்க. மார்க்கெட் போறார்கள், மார்க்கெட் போகலாம். ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கு போகலாம். புல்லு ஓட்டுறாங்க, புல்லு. அடுத்த பிள்ளைக்கு அட்மிஷன் போடுறார்கள். நல்ல டைம் 3 hours இருக்கு. வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போகலாம். அப்ப இது எங்களுக்கு ஒரு சோஷியல் கட்சப் தானே. மொத்தத்தில் இந்த தமிழ் ஸ்கூல்ன்றது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அடே, கேட்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சரி, எதுக்குமே இந்த மெனசியோட இருக்கா காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அட்மிஷன் எடுப்போம். சரி. சஞ்சய் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து கூட்டிட்டு போக வந்தேன். இங்க பாத்தி இவரு தெரியுமா? இதற்கு பேர் சஞ்சய். இவரு ஆளினால் அழகுறாங்க. இதற்கு தெரியாத விஷயங்களே இல்ல. பேட்மிண்டன் என்றா பேட்மிண்டன், டென்னிஸ் என்றா டென்னிஸ், கிரிக்கெட் என்றா கிரிக்கெட். அதுல இந்த கிரிக்கெட் வீட்டுக்குள்ள கூட விளையாடுறது. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். மேனேஜர் வேலை பார்க்க நேரம் இல்லாமல் ஒரே டென்ஷன்ல தெரியுறாங்க. வீக் டேஸ் அண்டா வேலையோட மாரடிக்க வேண்டி கிடக்குது. வீக்கெண்ட்லயாவது கொஞ்சம் ஜாலியா இருப்போம்னு பார்த்தா 100 சோழி வந்துருக்கு. என்ன சரி ஜாலியா இருக்கணும். ஒருக்கா பாடி எடுத்து போட்டு வர நாங்க அவங்க இப்போ கிட்ட பாடி கொண்டு வந்தீங்க. பாலி போய் குருவி சொல்றாங்க. அது பாலி ராலி என்னாலும் இங்க சேர வேலையை வேற. எப்ப அதான் பாலி ராலி. இது ஹீரோஸ் எங்களுக்கு குடிவீசுல தெரியாது இல்ல. ஆனா என்ன துவக்குத்தான் கொஞ்சம் பழசா போச்சு. இந்த பழைய கடிக்கிறத விட்டுட்டு ஏதாவது வயசு வேற 4 கழுத வயசு ஆயிட்டுது. ஏதாவது ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கிரிக்கெட்ல செய்யலாமே. அதுக்குத்தான் நான் சொல்றேன், எல்லாருமா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான். எனக்கு நீங்கள் சொல்கிறது நல்லா தான் படுது. ஆனால் அந்த டைமிங் படி இந்த வீக்கெண்டில் நீங்கள் நான் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த புள்ள குட்டியெல்லாம் முழும்புறதுக்கு முதல் வீடு போய் சேர்ந்துடலாம். அதுதான் நல்ல ஐடியா. நான் அதுக்கு வருவேன். அது நல்ல ஐடியா. அதுவும் சரிதான். தொடங்குவோம். நல்ல நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்கு. நானும் கிரிக்கெட் விளையாடுவேன். என்னையும் சேரும். பந்து வராத பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஹீரோஸ் பந்து படாததுல பண்டு பேமரா இருக்கும். நாங்கள் பாட்டுக்கான என்ன படாதே. சரி, உங்களோட பந்துக்கு சேதாரம் இல்லாம நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். இது வாங்க நாங்களும் வாட்ஸ்அப் குரூப் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். 1000வது வாட்ஸ்அப் குரூப்போட அது படிக்க போறீங்களா? ஆனா எந்த சங்கம் தொடங்கினா என்ன, அசோசியேஷன் தொடங்கினா என்ன, வாட்ஸ்அப் இல்லாம ஒன்றுமே நடக்காது. வாட்ஸ்அப்பை ஸ்டார்ட் பண்றோம். சரி, கிரிக்கெட்டை விளையாடுறோம். அதான் என்னண்டா நாங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பார்க்கிறோம். எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரியும். கிரிக்கெட் ரத்தத்துல ஊறி இருக்கு. நாங்கள் கிரிக்கெட்டே விளையாடுவோம். அடுத்த சண்டே 7 மணிக்கு நாங்கள் சந்திப்போம். சந்திப்போம்.
ஆக்கிற காலையில் மாயினோன்னு சும்மா அடிச்சு விடுறது வாங்க 7 மணிக்கு வரேன்டா காலையில் நாங்கள் வேணுமெடா ரெடி பண்ணுவோம். உங்களோட விக்கெட் எடுங்க. அவன் விக்கெட்டில் அவனுக்கு அந்த அதில் விட அதை இது சஞ்சய் மண்டேலே போடுவான். அது சரி, அந்த கிரிக்கெட்டுன்றான இன்னும் கவனியில் அங்கே கொஞ்சம் மோம கொண்டு பண்ணுவோம். இவன் சொன்னவன் தான் காணையில் சிலவோட நேற்று கடும் பிஸியாக இருந்து அது சரி விளையாட வந்தாங்க கட்டி இங்கே இன்றைக்கு விளையாடுறதோட வந்துட்டாங்க. சரி சரி பா இங்கே பஸ்ஸை போடு சரியா ரெடியா யாருக்கு சொல்லு யாருக்கு இது ஓ ஓ விளையாடுவோமா?